மிக பெரும் அடித்தளம் அமைத்தவரே அம்பேத்கர் தான். எப்படிப்பட்ட அடித்தளம் என்றால் மிகவும் ஆழமானது. ஏனெனில் சட்டை போடக்கூடாது என்ற காலத்திலேயே சட்டம் பிடித்தவர் என அம்பேத்கர் அல்லவா? ஏனென்றால் ஒடுக்கப்பட்ட ஒரு சாதியில் பிறந்து நீ இருந்தால் எனக்கு தீட்டு, நான் குடித்த தண்ணீரை நீ அருந்தக்கூடாது, நான் இருக்கும் இடத்தில் இருக்கக்கூடாது, நான் பெற்ற கல்வி உனக்கு கிடைக்கவே கூடாது, ஆகையால் நீ ஒரு மனிதனாக இருக்கவே கூடாது என்ற காலத்தில் சட்டம் படித்து சட்டத்தை ஏற்றும் அளவிற்கு இருந்தாரே, அது அல்லவா பெருமை. ஐயா அவர்களே, அதாவது 1932ஆம் ஆண்டு பூனா ஒப்பந்தம் என்று அம்பேத்கருக்கும் காந்தியடிகளுக்கும் இடையே ஒரு கையொப்பம் என்றது. என்னவென்றால் தீண்டத்தகாதவர்களுக்கென ஒரு தனி அரசியலமைப்பில் ஒரு ஒதுக்கீடு ஏற்பட்டது. அதாவது தனி ஒதுக்கீடு, நாங்களும் வாக்களிப்போம், எங்களுக்கும் அந்த உரிமை உள்ளது என்பதை அடித்தளம் போட்டு தந்தவரே அம்பேத்கர் அவர்கள். காந்தியடிகளுக்கு இவை பிடிக்கவில்லை, இருந்தாலும் அந்த ஒதுக்கீடை வழங்கி தந்தவர் அம்பேத்கர் அவர்கள். இதை நம்மால் மறக்க இயலுமா? யார் நீ படிக்கவே கூடாது என்று யார் ஒதுக்கினரோ அவர்களிடையே அவர் படித்து சட்டம் படித்து சட்டத்திற்கும் சட்டம் படித்து அந்த சட்டத்தையே இயற்றிக் கொடுத்தார் அல்லவா? அது அல்லவா பெருமை. சாதி இல்லையடி பாப்பா, குலத்தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம் என்றானே என் உண்டாசுக்கள் பாரதி, அதை நினைவாக்கி காட்டியவர் அல்லவா அம்பேத்கர் அவர்கள். ஏனென்றால் நீ தொட்டால் எனக்கு தீங்கு. அவர் சட்டத்தை இயற்றிய பிறகு சட்டம் இருக்கின்றதை பாப்பா, சாதி தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம் என்பவர் சிறைக்கு செல்வார் அடி பாப்பா என்றாரே, அது அல்லவா பெருமை. அவர்களே, இறுதியில் ஒன்றை கூறி விடைபெறுகின்றேன். என்னவென்றால் அம்பேத்கரின் ஒரு தத்துவம், நீ உன்னுடைய அடிமை என்று என்னை நினைத்தால் உன்னை அடிக்கும் ஆயுதமாக நான் மாறுவேன் என்றாரே, அது அல்லவா பெருமை. அடுத்தவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்தால் உனக்கு நல்லவன் என்ற பட்டம் கிடைக்கும் அல்லவா? அப்படிப்பட்ட பட்டமே உனக்கு தேவையில்லை என்று சொல்லவர் அல்லவா அம்பேத்கர் அவர்கள். ஐயா, நான் தெரியாமல் கேட்கின்றேன், அன்றைய நிலைமையில் ஆங்கிலேயரின் பிடியில் இருந்த மக்களை மீட்டெடுத்து அவர்களுக்கும் ஒரு சட்டம் வகுத்து அதை ஆங்கிலேயரை ஒப்புக்கொள்ளும் அளவிற்கு ஒரு இயக்கத்தை கொண்டு வந்தாரே, அதெல்லாம் புரியது. அதாவது ஐயா, தனித்து விடப்பட்டோருக்கான நலனுக்கான அமைப்பு தான் பகிஷ்கர் சமகர்ணி சபா, மகத் சத்தியாகிரகம். நீ நான் பயன்படுத்தும் கிணறுகளில் சென்று தண்ணீர் எடுக்கக்கூடாது, ஊரணிகளை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லியவர்களுக்கிடையில் ஒரு சத்தியாகிரகத்தை நடத்தி நான் அங்கும் தண்ணி எடுப்பேன் என்று அல்லவா அவர் காட்டினார். இறுதியில் ஒன்றை சொல்லி விடைபெறுகிறேன். அவர் சொன்ன ஒரு தத்துவம் என்னவென்றால், இந்தியாவை யாரும் பங்கு போட முடியாது, அது பல இனக்குழுக்கள் சேர்ந்து வாழும் ஒரு நாடு. அப்படி அவர்கள் பங்கு கொள்ள முடியும் என்றால் இந்தியாவின் பூர்வ மொழிகளான தமிழர்கள் ஒருவரே பங்கு கொள்ள முடியும் என்றாரே, அதை கூறி என் தாய் தமிழை வாழ வைத்த என் உண்டாசக்கடி வாழ்வின் வரிகளோடு முடித்துக் கொள்கின்றேன். தேடிச்சோறு நிறந்தென்று பல சின்னஞ்சிற கதைகள் பேசும் மன்னம் வாடி துன்பமிக உள்ளென்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை மூடி கிளப்பருவம் எழுதி கொடும் கூட்டுக்கிறையன பெண்மாயும் பல வேடிக்கை மனிதனை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாடி